அனைவருக்கும் வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அசம்பாவிதங்களாகவே தான் இருக்குது. இன்றைக்கி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இது ஈரோட்டில் நடந்த விஷயம். என்னென்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு +2 படிக்கிற பையன் வந்து ஸ்கூல் பக்கத்துலேயே இறந்து கிடந்திருக்கான். செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலில் அந்த பையன் வந்து பக்கத்தில் படிக்கக்கூடிய கிளாஸில் படிக்கக்கூடிய மாணவிகள் கூட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய அடுத்த வகுப்பறையில் உள்ள மாணவர்களால் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கான். இதுதான் வந்து செய்தி. இன்றைக்கி ஸ்கூலில் நிறைய ஸ்கூல் பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்குது. நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதுலேயும் பர்டிகுலராக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மாணவர்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிடுறாங்க. படிப்புங்கிறது சுத்தமாக இதே கிடையாது. ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறது எல்லா விஷயமே இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பல வருஷமாக நிறைய மாணவர்கள்கிட்ட பல வருஷமாக இருந்தால் கூட இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு 10-20 வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ரொம்ப தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்களுடைய நிலைமையெல்லாம் இன்றைக்கி இப்படி தான். போதைப் பொருட்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக கிடைக்குது. இன்றைக்கி எல்லாமே வந்து நாம் பார்க்குறோம், நியூஸில் வந்து பார்க்குறோம். அப்படி அந்த பசங்க வந்து ஸ்கூலில் வந்து பக்கத்தில் படிக்கக்கூடிய கிளாஸில் படிக்கக்கூடிய மாணவி கூட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியே தகராறாகி அடிச்சிருக்காங்க. அடிச்சதில் அந்த பையன் மயங்கி விழுந்திருக்கான். பல்ஸ் கம்மியாக இருக்குது. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க. போகிற வழியிலே செத்து போயிட்டான். இதில் வந்து அவங்க வந்து ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்தாங்களாம். 9th 10th அப்புறம் தான் சேர்த்துருக்காங்க. அந்த பையனுடைய சிஸ்டரையும் அங்கே சேர்த்துருக்காங்க. இதில் என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய மாணவர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறதும் கிடையாது விஷயங்களை. அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸும் பசங்கக்கிட்ட வந்து என்ன இன்றைக்கி ஸ்கூலில் இன்றைக்கி கிளாஸில் என்ன நடந்தது என்ன எதுங்கிற ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. இது வந்து பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதாவது பிரச்சனைகளை பெரிதுபடுத்தக்கூடிய விஷயம். ஆரம்பத்திலே இதெல்லாம் வந்து கண்டுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவில் பாதிப்பை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டிஷன் அப்படிங்கிறலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸே வந்து தவறு பண்ணிவிட்டு மாட்டிக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி உள்ள ஸ்கூல்கள்லாம் இருக்குது. எல்லா ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸையும் நான் சொல்ல வரல. பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. பெரிய அளவில் குவாலிஃபிகேஷன், நல்ல கண்டிப்பு, ஒரு நல்ல குணநலன்கள், நல்ல ஒரு பயிற்சி அப்படிலாம் வந்து ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கி வரதே கிடையாது. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதே வந்து பணம் கொடுத்து வேலை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. லைஃப் செட்டில்டு, கடைசி காலம் வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் ஓட்டிடலாம். யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து எப்படியாவது பணத்தை கொடுத்தாது என்ன பண்ணுறாங்க, பணம் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துடுறாங்க. அதுலேயும் டீச்சர்ஸுங்கிறது ஒரு சமூக சேவைங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து அது ஒரு கவர்மெண்ட் வேலை, வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு கிடைச்ச வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு டீச்சர்ஸுங்கிற கூடிய ஒரு உயர்ந்த தகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே முடியாது முதல்ல. அதனால் அவங்களும் வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது. எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு தான் இருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பசங்களோடையே இவங்களும் ஜாலியாக அதை அனுபவிப்பாங்க. இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்குது. பள்ளிக்கூடங்கள் வந்து மாணவர்களை எதிர்காலத்தில் வந்து நல்ல அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல பயனுள்ள வகையில் இருக்கணுங்கிறதுக்காக வந்து தயார்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு இடம் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது. படிக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல்ல வந்து அந்த அப்போல்லாம் வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. டிசிப்ளின், அதுதான் முதல் தகுதி. ஒரு நல்ல ஒரு மாணவனுடைய ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் படிப்பு, மார்க்கு அதெல்லாம். இன்றைக்கி அந்த டிசிப்ளின்ங்கிறது இல்லாமல் போச்சு. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி
ஈஸியாக போதைக்கு அடிமையிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாக கிடைக்குது, கேள்வி கேட்குறது கிடையாது யாரும். இந்த மாதிரி நிலைமையில் தான் இன்றைக்கி ஸ்கூல்லாம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பசங்களை பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கண்காணிங்க. ஸ்கூல்ஸ்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க அவங்க, அவ்வளோதான். ஃபீஸ் வாங்கிட்டு பாடம் நடத்துகிறாங்க, அவ்வளோதான். பாடம் நடத்துகிறாங்களோ இல்லையோ ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வாங்கிடுறாங்க. பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்கவுங்க பசங்களை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கண்காணிக்கணும். அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி ஸ்கூலில் விசிட் பண்ணி கூட படிக்கிற பசங்க இவங்கெல்லாம் இவங்களுடைய கேரக்டர்ஸு, இவங்களுடைய நடத்தைகள், இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த சரௌண்டிங்கில் வந்து எப்படி இருக்காங்க, என்ன ஏது எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணால் தான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வரும்போது அந்த பையன் வந்து படிக்கிறான்ங்கிறத விட உங்களுக்கு வந்து பையனாக கிடைப்பான். இல்லைன்னா இன்றைக்கி நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் தான் வந்து பசங்களை, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அவங்க மேலே ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்கள வாட்ச் பண்ணி படிப்பு முடிகிற அளவுக்கு அவர் லைஃப்பில் செட்டில் ஆகிற அளவுக்கு அவங்கள கண்காணிக்கணும். அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா போச்சு. அதுதான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். நிறைய செய்திகள் வருது, எல்லாம் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மாணவர்களுக்குள்ளேயே நம்ம சவுத் தமிழ்நாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களே வந்து சக மாணவனை அடித்து கொண்டு போடுறான், இல்லை கத்தியால் குத்துறாங்க. அந்த அளவுக்கு பொறுமையின்மை, அந்த அளவுக்கு வந்து என்னென்னா சகிப்புத்தன்மை இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. மாணவர்கள்கிட்ட பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து முன்னாடிலாம் ஒழுக்கத்தை தான் முதல்ல கற்றுக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பாடம். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. டோட்டலாக ட்ரெண்டு மாறி போச்சு. அதனால் பேரண்ட்ஸ் தான் வந்து பசங்களை வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்லிவிட்டு என்னுடைய வீடியோ பதிவு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.